ஹலோ கைஸ், நான் ரெண்டு இருக்க இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. டிசம்பர் ஆஃபர்னு சொல்லலாம், இயர் எண்ட் ஆஃபர்னு சொல்லலாம். அது இல்லாமல் நிறைய டவுட் இருக்குது. என்னன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஹைக் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எவ்வளோ ஹைக் ஆகும் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா? பேசிக்காக ஓகே, இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக என்ன பண்ணுங்கன்னா, ஹைப் நெட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் கைஸ். அதனால சொல்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணாலும் போதும், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ஏதாவது வீடியோ பண்ணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் கைஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் கேடிஎம் பைக்ஸுக்கு. நான் சொல்கிறது பொதுவாக கேடிஎம் பைக்ஸ் எல்லாம் எல்லா பைக்ஸும் ஆகும். உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் உங்களுக்கு அது ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட்டு. ஓகே சரி, வாங்க வீடியோ கிளப்பலாமா? நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துக்கணும். டிசம்பர் மந்த் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. அதில் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன், அதுக்கடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஹாய் கைஸ், நம்ம நாகர்கோவில் கேட்டர் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆஃபர் போட்டுருக்காங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். என்ன ஆஃபர்னா, டியூக் 160, டியூக் 200, டியூக் 250, டியூக் 390 இந்த பைக்குக்கெல்லாம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 பே பண்ணிக்கலாம். கேடிஎம்ல நீங்கள் என்ன பைக் வாங்கினாலும் இது கூட பார்த்தீங்கன்னா 5,500 ஒருத்துள்ள ஃப்ரீ ஹெல்மெட் கொடுக்குறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ ரெடி கேஷ்லையும் இல்லாட்டி ஃபினான்ஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த நாளே வந்து பைக் டெலிவரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது டவுட்டோ இல்லை எங்கோரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேடிஎம் நாகர்கோவில் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த பைக் வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பிரைஸ் ஹைக் ஆக போகுது கைஸ். எவ்வளோனா மினிமம் 8,000 கிட்ட ஹைக் ஆகும். அதனால இந்த ஆஃபரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாகர்கோவில் கேடிஎம் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்து நீங்கள் வந்து பைக் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த நாகர்கோவில் ஷோரூமில் ஆஃபர். ஓகே, இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் வேறு ஆஃபர் கொடுப்பாங்க. இதே ஆஃபர் தான் கொடுக்கணும்னு இல்லை, சரி? அப்போ ஆஃபர் மாறும். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் கொடுக்குறாங்க 10,000 வந்து. இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் பேங்க் நீங்கள் வந்து இஎம்ஐ போட நீங்கள் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ செக் பண்ணி பார்ப்பாங்க உங்கள் சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்குமே 10,000 டவுன் பேமெண்ட் வந்துச்சு எடுக்க முடியும் தெரியாது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ அது மாதிரி HDFC நிறைய பேங்க் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க 10,000 ரூபீஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. என்ன கேட்டா இது நல்ல ஆஃபரான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் கைஸ். உண்மையில சொல்றேன், வேண்டாம் தான் சொல்லுவேன். அப்படின்னா உங்களுக்கு எல்லா வாட்டியும் எல்லாத்தையும் சொல்றது தான், டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். குறைஞ்சது ஒரு 80,000 கொடுங்க கைஸ். ஏன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சைட்டு கொஞ்சம் அமௌண்ட்லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி உங்க பேர்ல இந்த பைக்கு எடுக்கணும் சரி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஆனா இஎம்ஐ உங்க ஏஜ் இருக்காது, அதனால உங்க அம்மா அப்பா பேர்ல எடுப்பீங்க. அது கொஞ்சம் நிறைய என்கொயரி வருது. அது எப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோ சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அதுக்கு வேண்டி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக நான் மேக் பண்ணி போடுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைக் இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்து பைக் எடுத்துக்கலாம். எல்லா பைக்குமே எடுத்துக்கலாம் கைஸ், எல்லா பைக்குமே எடுத்துக்கலாம். ஆனால் 390 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 வரும் கைஸ். எல்லாருக்குமே சிவில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 10 டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு தெரில. ஓகேவா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா 5,500 ஒருத்தர் ஃப்ரீ ஹெல்மெட் கொடுப்பாங்க. ஆமாம், அவ்வளோதான். எல்லா ஷோரூம்லையும் வந்து டிஃப்ரெண்ட் கொடுப்பாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா இதை கவர் பண்ணுற கவர் கொடுப்பாங்க, அதுமாரி ஏதாவது கொடுப்பாங்க. அது மாதிரி 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்தாங்க கைஸ், எல்லா ஷோரூமில் இருக்க மாதிரி தான். ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பைக்குக்கும் நான் வந்து திருப்பியும் நான் வந்து பைக் ரிவ்யூ போட்டு தனியாக வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது சொல்லுவேன். அது மாதிரி இந்த வருஷம் வந்து இந்த பைக் வாங்கணுமா வேண்டாமா சரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கைஸ், நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஹைக்காகவும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதான். நமக்கு வந்து கேடிஎம் ஷோரூம் இல்லை, எல்லா ஷோரூம்லேயும் எல்லா கம்பெனி பிராண்ட்ஸ்லையும் வந்து ப்ரைஸ் ஹைக் ஆக போகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா இயரும் பார்த்தீங்கன்னா 1%, 5%, சாரி 2%, 3% தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4% to 5% இன்க்ரீஸ் ஆகும். அதனால எவ்வளோ ஹைக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8,000 to ஒரு 12,000 கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு டியூக் 160 இப்போ எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு இதே ப்ரைஸில் வந்து இப்போ எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம். உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. நல்லா டிஎஃப்டி டிஸ்பிளே வரும் கைஸ் அவங்களுக்கு. ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். 8,000 குறைஞ்சது 8,000 இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி டியூக் 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதுலேயும் அப்டேட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அது கொஞ்சம் அலாய் வீல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதேமாதிரி டிஎஃப்டி டிஸ்பிளேல வந்து சார்ஜிங் போர்ட் வந்து இப்போ வருது. இப்போ உள்ள மாடலில் பார்த்தீங்கன்னா கிடையாது. அது மாதிரி டியூக் 250 கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அவ்வளோ சேஞ்சஸ் இல்லை, சின்னதாக சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி RC200 லுக்கே மாறுது. ஜென் 3 லுக் எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி நெக்ஸ்ட் இயர் வரும்னு சொல்கிறாங்க கைஸ். அது மாதிரி நிறைய அப்டேட் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்குமே இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமாக இந்த டியூக்கு தான் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் டவுட்னு சொல்லி கேளுங்க கைஸ். இதான் நம்ம வந்து ஆஃபர் பற்றி உள்ள வீடியோ. அது மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன் தந்திருக்கேன் உங்களுக்கு. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க கைஸ். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். கொஞ்சம் மழை பெய்யுது, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். சிலது உளறி இருப்பேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்டில் கேளுங்க. அது மாதிரி ஏதாவது வீடியோ பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஹைப் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இதை மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீடியோ இருக்குது போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பை.